உன்னை காப்பாற்றுற சக்தி இந்த உலகத்தில் எவ்வளோ பெருசு நீ நம்பினாலும், நீ நம்புற சக்தியோட பெரிய சக்தி, ஈடே இல்லாத சக்தி அந்த சிவம் தான். நல்ல வேலை அந்த சிவம் உனக்குள்ளேயே உயிரா இருக்கு. சிவம் இருக்க பயம் எதற்கு அப்படின்னு வந்த நீங்க, சிவம் இருக்க பயம் இருக்கு அப்படின்னு மாறணும். உங்களுக்கு சிவம் கிட்ட பயம் வரணும். ஏன்னா அவன் கிட்ட பயந்த நீ வேற எதுவுமே உனக்கு பயம் காட்டாது, வேற எதுக்கும் நீ பயப்படுற நிலைமையும் வராது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் ஈஸி டு கிரியேட் குட் வைப்ரேஷன். தட்ஸ் நாட் த பாயிண்ட். ஆர் ஏபிள் டு சஸ்டெயின் இட், தட் நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது பேர் பண்டேரி தாசா, இந்த சாமி பேர். நேற்று கனவுல அவர் தான் வந்தார். கனவுல வந்தார். அவர் என்ன என்ன அதாவது கொண்டை போட்டிருந்தாரு, ஆனால் பேண்ட் போட்டிருந்தாரு. நீங்க சிரிக்கிறீங்க. இதே மாதிரி நான் உருவாக்கி இந்த மந்திரத்தை 4 பேரை சொல்ல வச்சா 400 பேர் திரும்பி சொல்லுவான். அவ்வளவுதான் மனித உலகம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பரஞ்சோதி மகான், சாய்பாபா, இவங்களாம் மந்திரம் சொன்னாங்களா? இல்ல கடவுள் உனக்குள்ள இருக்கான் உனக்காக இருக்கான்னாங்களா? உனக்குள்ள இருக்கான் உனக்காக இருக்கான். ஜீவன் சிவனானான். சிவம் இருக்க நீ நம்புற சாமி உண்மையான சாமியா மட்டும் இருக்கட்டும். உன் நம்பிக்கை வேணாம் நான் சொல்லல. இல்லாத சாமியா எவ்வளவு நம்பினாலும் வீண் கண்ணு. இதுதான் ஆதிசங்கரர் சொன்னாரா? எனக்கெல்லாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரோடையும் ஒன்னா இருக்கேன், இவன் நான் ஒன்னா பார்க்கறேன், இது மாதிரி பெருமை பீத்திக்கு நான் வரல. நான் யாரா பிரிச்சு பார்க்கறதுக்கு சொல்லு? எங்க அப்பா ஒண்ணுனா கூட பிறந்த எல்லாரும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா, எல்லாரும் எனக்கு அண்ணன் தம்பி தான். இங்க பிரச்சனை என்னன்னா, கடவுளை பத்தி படிச்சவங்க நிறைய பேர், திருமந்திரம் திருவாசகம் எல்லாத்தையும் உணர்ந்து படிச்சவங்க நிறைய பேர். ஆனா அதை உணர்ந்தவங்க ரொம்ப சில. நீ உணரணும், அதுக்கப்புறம் அதோட புணரணும். சிவம் இருக்க பயம் எதற்கு? சிவம் இருக்க. அப்ப அந்த சிவம் என்னவா இருக்கு? பூரணமா இருக்கு, நித்தியமா இருக்கு, சத்தியமா இருக்கு. இதை ஒரு வேர்டா எடுத்துக்க கூடாது. அனைத்திலும் மாறாத தன்மையாய், தவறொன்று நேராத திறமையாய், செயல்படும் இயக்கத்தில் இயக்கும் இயக்கமாய் இருப்பவன் ஈசன். அனைத்திலும் அனைத்திலும் சரிவர சீர் செய்யும் வாய்ப்பில்லாத வகையில் சிறப்பாய் சீர் செய்து செய்தவன் ஈசன். சார் அதை கொஞ்சம் சரி பண்ணணும் சார், அந்த சரி பண்ணது கொஞ்சம் சீர் பண்ணணும் சார். சரிவர சீர் செய்யும் வாய்ப்பில்லாத நிலையில் சிறப்பாய் இயக்கத்தை இயக்கும் ஈசன், சிறப்பாய் சீரனை செய்தவன் ஈசன். இந்த பூமின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. there is a force, there is a force which is against gravity. அது ஒன்று புரிஞ்சுக்கணும். gravity is also a force which is pulling it down. புவி இருப்பு சக்தி தான் அது, விட்டுருங்க சக்தி அப்படி வச்சுப்போம். நல்லா கவனிங்க. இது உங்களை பயமுறுத்தணும். சிவம் இருக்க பயம் எதற்கு அப்படின்னு வந்த நீங்க, சிவம் இருக்க பயம் இருக்கு அப்படின்னு மாறணும். உங்களுக்கு சிவம் கிட்ட பயம் வரணும். ஏன்னா அவன் கிட்ட பயந்த நீ வேற எதுவுமே உனக்கு பயம் காட்டாது, வேற எதுக்கும் நீ பயப்படுற நிலைமையும் வராது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் டைட்டில் அப்படி வைக்க முடியாது. சிவம் இருக்க பயம் இருக்கு. சிவம் இருக்க பயம் எதற்கு? ஆனா அவன்கிட்ட பயம் வேணும். இந்த பயம் எப்படின்னா, நாட் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன், நாட் அவுட் ஆஃப் ஃபியர் அண்ட் இரிட்டேஷன். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அவனோட ஒழுக்கத்தை பாருங்கம்மா, யதார்த்தமாக புரிஞ்சுக்கோங்களேன். 2 பேர் பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ இங்கே ஒருத்தர் வராருன்னா, இப்போ நான் இழுக்கிறேன், அவர் இழுக்கிறாங்க. 2 பேரும் எப்படி தெரியுமா இழுத்து நிற்கிறாங்க? யாராவது ஒருத்தங்களுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரானா, அவனுக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரானா என்ன ஆகணும்? நான் உழுந்துடணும். எனக்கு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரானா என்ன ஆகணும்? அவன் உழுந்துடணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரியுதா இல்லையா? எனக்கு வேற, நான் உண்மையிலே சிவவாக்கியம் பேசக்கூடாதுன்னு அடக்கி வச்சிருக்கேன். இல்லைன்னா அது உண்மை சிவம், அது உண்மையில் உன்னோடு இருக்க அதன் தன்மை அறியாமல் சிவத்தை வெளி தேடும் தவறுது செய்யும் வரை நன்மைகள் எவ்வாறு நேரும் அப்படின்னு பேசலாம். வேணாம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். அப்படி டைட்டா 2 பேர் இழுத்துனுக்காங்க. இப்போ பார்க்குறவனுக்கு என்ன தோணும்? கான்ஸ்டண்ட்டாக இங்கே நிற்கிற மாதிரி தோணும். ஓகேங்களா? ஒரு பெரிய பேக், இந்த கைப்பிடி நான் இழுக்கிறேன், அந்த கைப்பிடி நீங்கள் இழுக்கிறத பார்க்கல. ரொம்ப நாளாக உங்களுக்கு எப்படி தோணும்? அந்த பேக் எப்படி ஒரே இடத்துல இருக்குல்ல அப்படின்னு தோணும். ஆனால் எந்த அளவுக்கு இறைவன் படைச்சிருக்கானா, அந்த கிராவிட்டி 0.1 mm எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இழுத்து போட்டுரும். கீழே வந்து அடிச்சு டம்முன்னும். 0.1% ஃபோர்ஸ் கம்மியாச்சுன்னா இந்த பக்கம் இழுத்துரும். 2 பக்கமும் இழுக்காத அளவுக்கு ஒரே இடத்துல சீராக வச்சிருக்கானா, இந்த ஃபோர்ஸை எவ்வளோ கால்குலேட்டிவாக படைச்சிருப்பான். அதான் இறைவன். அது லைட்டான விஷயம் கிடையாது. கனெக்ட் வித் மீ ப்ளீஸ், டோன்ட் டேக் இட் லைட். அப்படி செஞ்சவன் உன்னோட இருக்கான். சார் ஒத்துக்க மாட்டேன் சார். உயிர் வேற,
உயிர் பிரியும் தருணம் வேற, மரணம் வேற. ஐயா மீனியா வயசான அதுக்கும் மரணம் இருக்கு. ஆனால் மீன் தண்ணியில் இருக்கு. மனமது முடங்கினால் சிவமது சிவமது அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலங்கள் சுட்டெரித்து உறங்காமல் உறங்கும் நேரத்தில் உணர்ந்தேன் பரபிரமம். இந்த மந்திரம் பூஜைலாம் இருந்துச்சு, அது அர்த்தத்தோடு இருந்துச்சு. நெருப்பு, வாசம், எல்லாரையும் ஒரே மாதிரி போடுற சத்தம். ஃபர்ஸ்ட் என்ன? ஒரு நெருப்பு, ஒரு வெளிச்சம். அடுத்து என்ன? வாசம். இந்த ரெண்டு வந்தாலே போதும். கூட ஒரு சத்தம், ஒரு மணியோ இல்லை மூலமோ. அதுக்கடுத்து மனுஷனோட எமோஷன். இந்த நாலுத்தையும் ஒன்றா சேர்த்த நீ பயந்துருவேன். இப்போ நான் இங்கே எல்லாரையும் மந்திரம் சொல்ல வைக்கலாம் தெரியுமா? நான் ஒரு புது மந்திரம் உருவாக்கலாம். ஈச்சிக்கு மாச்சா, ஈச்சா பூச்சா, சமாக்கி மாச்சா, சோளம். ஏன்னா நீங்கள் வீட்டில் சொல்கிற மந்திரம் அப்படி தான். ஒன்றுத்துக்கும் மீனிங் புரிஞ்சு சொல்லு. சுக்லம் பரதரம்னா புரிஞ்சு சொல்லு. ஓம் பூர்ண சுவாகா புரிஞ்சு சொல்லு. அது ஒரு 108 வரி. சார் நீங்கள் 108 ஓம் பூர்ண சுவாகா சுக்லாம் பரதம் அந்த சவுண்டை குறை சுக்லாம் பரதம் அப்படி கிடையாது. கம் வாட்மே நம்ம ஒரு பெரிய மகா மந்திரம் சொல்லுவோம். ஈச்சிக்கு மாச்சா சொல்லுங்க. ஈச்சிக்கு மாச்சா, ஈச்சா பூச்சா, சமாக்கி மாச்சா, சோளம். இப்போ அடுத்த மந்திரம் கண்டினியூஷன். சக்கரைக்கு கும்மா, சக்காக்கி கும்மா, ஈயா ஈயா ஊ. ஃபர்ஸ்ட் டைம் சரியா வரல, நான் மட்டும் மந்திரம் சொல்கிறேன். நீங்கள் சோளம் ஊ மட்டும் என் கூட சேர்ந்துக்கோங்க. ஜென்யூனாக சொல்லணும். பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க. ஓகே, நீங்களே பாருங்கள், கண்ணை மூடி பாருங்கள். சோளம்னும் போது ஜாயின் பண்ணுங்க. ஈயா ஈயா ஊன்னும் போது ஊ ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் ஃபீல் தட். ஜென்யூனாக சொல்கிறேன். வைப்ரேஷன் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீ அக்செப்ட் பண்ணால் கிரியேட் ஆகிடும். நான் இப்போ விளையாட்டுக்கு சொல்ல. இப்போ உங்களுக்கு பேட் வைப்ரேஷனா? எல்லாரும் அப்படியே மூஞ்சி வந்து ரத்தம் வந்துச்சா, சிரிப்பு வந்துச்சா? இட் இஸ் ஈஸி டு கிரியேட் குட் வைப்ரேஷன். தட்ஸ் நாட் த பாயிண்ட். ஆர் ஏபிள் டு சஸ்டைன் இட்? தட் நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இட்ஸ் ஓகே. ஒரு மந்திரம் சொல்லும். ஓகே, ரெண்டு இடத்துல ஜாயின் பண்ணுவீங்க. எங்க? சோளம் ஊ. பார்ப்போம். ஈச்சிக்கு மாச்சா, ஈச்சா பூச்சா, சமாக்கி மாச்சா, சோளம். சத்தம் கம்மியாக இருக்கு. உங்களுக்கு சாமி மேலே நம்பிக்கை இல்லை? சத்தியமா இல்லை. ஆமாம், இது பேர் பண்டேரி தாசா. இந்த சாமி பேர். நேற்று கனவுல அவர் தான் வந்தார். கனவுல வந்தார். அவர் என்ன என்ன அதாவது கொண்டை போட்டிருந்தாரு, ஆனால் பேண்ட் போட்டிருந்தாரு. நீங்கள் சிரிக்கிறீங்க. இதே மாதிரி நான் உருவாக்கி இந்த மந்திரத்தை 4 பேரை சொல்ல வச்சா 400 பேர் திரும்பி சொல்லுவான். அவ்வளோதான் மனித உலகம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது பேர் பைரவ காளின்னு நினைக்கிறேன். எனக்கு நேற்று கனவுல வந்தது. ஏன்னா அது ஆம்பல் மாதிரி மீசை வச்சுருந்துச்சு, பட் காளி மாதிரி ஆக்ரோஷமாக இருந்துச்சு. பைரவ காளின்னு நினைக்கிறேன். தெரியல, நான் ஒன்றும் ரெடி பண்ணல. காதில் 2 கம்பல் போட்டுன்னு அந்த மந்திரம் மட்டும் நேற்று உபதேசம் பண்ணது அந்த கடவுள். நல்லா நல்லா எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஈச்சிக்கு மாச்சா, ஈச்சா பூச்சா, சமாக்கி மாச்சா, சக்கரைக்கு கும்மா, சக்காக்கி கும்மா, ஈயா ஈயா. இவ்வளோதான் வாழ்க்கை. நீ உணராம இதே மாதிரி மந்திரம் சொல்லின்னு சுத்தனா ஈயா ஈயா ஊ. வேணாண்டா. ஏதோ நான் தான் ஃபஸ்ட்டு வந்து கடவுள் உனக்குள்ளே இருக்காரு, உனக்கு நல்லது செய்ய போகிறான்னு சொன்ன மாதிரி. எவ்வளோ ஆத்மா, எவ்வளோ ஆத்மா. முஸ்லீமாக இருந்தாலும் கடவுளை உணர்ந்தா ஞானின்னு கும்பிட்ட ஊர்ரா இது. பரஞ்சோதி மகான், சாய்பாபா, இவங்களாம் மந்திரம் சொன்னாங்களா? இல்லை கடவுள் உனக்குள்ளே இருக்கான் உனக்காக இருக்கான்னாங்களா? உனக்குள்ளே இருக்கான் உனக்காக இருக்கான். ஜீவன் சிவனானான். சிவம் இருக்க நீ நம்புற சாமி உண்மையான சாமியா மட்டும் இருக்கட்டும். உன் நம்பிக்கை வேணாம் நான் சொல்லலை. இல்லாத சாமியா எவ்வளோ நம்பினாலும் வீண் கண்ணு அது. இதுதான் ஆதிசங்கரர் சொன்னாரா? இது உணரலாம் என்ன ஆகும்? ஈயா ஈயா ஊ. ஏதோ எல்லாம் திருந்திட்டாங்கன்னு நினைக்க போறீங்க. சாமியும் கும்பிடுவ, சாமி உனக்குள்ள இருக்குன்னு சொன்ன அந்த சாமியாரை வச்சும் கும்பிடுவ. நல்லா திருத்த முடியாதுடா, திருத்தவே முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் குருஜி நீங்கள் இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி, அதுவும் உங்களுக்கு இவ்வளோ நம்புறாங்க, இவ்வளோ ரசிக்கிறாங்க, அவ்வளோ சேஞ்சஸ் வருது, நீங்கள் ஏன் கடவுளாக மாட்டீங்க? முஷ்ட பத்தியா என்னையும் இல்லைன்னா அவங்க நம்புற கடவுளை யூஸ் பண்ணிக்கோங்களேன். நீங்கள் முருகருக்கு மட்டும் ஓகேன்னுங்க, உங்களுக்கு கோடி கோடியாக கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஏண்டா நான் முருகர் இல்லைண்ணா, புள்ளியார் இல்லைண்ணா, அவனுக்கு தெரிஞ்ச பேரில் அவன் கும்பிட்டான். ஆனால் புள்ளியார்னு ஒரு தனி கடவுள், முருகர்னு ஒரு தனி கடவுள், நீ கும்பிடு, அதுவும் சாய்ஸு.
ஆனால் இவங்க 2 பேர் கடவுளை நம்பினா மாறாத கடவுள் ஒன்று வேலை இருக்கு. நல்லா கவனிக்க. இப்போ நான் சொல்ல போகிறது, கடவுள் உங்ககிட்ட வந்து பேச தான் நினைங்க. ஐயா நீ தனியா இல்லை, அப்போ நான் கார் ஓட்டினாலே என் புள்ள கூட உக்காந்தா என் பிள்ளைக்கு அடிபடும் பயப்படாத ஒரு சாதாரண மனிதன் நான். அங்க நான் பயம் இல்லாம இருந்தேனா, இல்ல என் கூட என் பையன் இருக்கிறதால அவனுக்கு எதுவும் ஆயிடாதுன்னு நம்பிக்கையோடு இருந்தேனா, இல்ல நிச்சயமா எதுவும் ஆகாதுன்னு திருப்தியா இருந்தேனா? சரி, திருப்தியா இருந்தீங்களோ இல்லையோ, பயப்படுவீங்களா மாட்டீங்களா? அவ்வளவுதான் கண்ணு எனக்காக. புரியுதாமா? அப்போ நீ வண்டியை ஓட்டும் போதே உன் கூட அந்த வண்டியில குழந்தை உக்காந்தாலே பயப்படாத நீ, உனக்கு எவ்வளோ பெரிய பயம் இருந்தாலும் வாழ்க்கையில அவன் உன் கூட இருக்கான்னு தெரிஞ்சா பயப்படவே மாட்டியா? அவ்வளவுதான் மேட்டர். சிவம் இருக்க பயம் எதற்கு? ஐயா அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? மீன் தண்ணியில் இருக்கு, தண்ணி விட்டு வெளியே எடுத்துட்டீங்க, இப்போ மீன் செத்துருமா உயிரோடு இருக்குமா? ஆனால் அது செத்ததுக்கு காரணம் உயிர் போச்சா இல்லை தண்ணியிலேருந்து வெளியே எடுத்ததா? நல்லா கவுண்டா கண்ணு, நல்லா ரொம்ப. இப்போ இவ்வளோ நாள் பேச எல்லாத்தையும் மறந்துடு, எல்லாத்தையும் மறந்துடு. ஐயா ஐயா இது உனக்கு விளையாட்டா இருக்கும். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்டில் ஒரு சவுண்டு கேட்கும், ஐயா ஐயான்னு. டக்குன்னு ஆத்மீக ஏன் சின்ன ஊன்னுவான். அப்படி போலாங்க, அந்த உருவாக்கம் நான். You don't know how I'm creating a society. It's one human family. வசுதேவ குடும்பக்கம், ஒன்றே குலமும். எனக்கெல்லாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரோடையும் ஒன்றா இருக்கேன், இவங்க நான் ஒன்றா பார்க்குறேன், இது மாதிரி பெருமை பீத்திக்கு நான் வரல. நான் யாரா பிரித்து பார்க்குறதுக்கு சொல்லு? எங்கள் அப்பன் ஒன்றுனா கூட பிறந்த எல்லாரும் ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா, எல்லாரும் எனக்கு அண்ணன் தம்பி தான். இதில் பெருமை வேறு. குருஜி பார்த்தல, அவர் இந்துஸ் முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாரு. என்னடா பெருமை? பிரித்து பார்க்க எனக்கு எவன் உரிமை கொடுத்தான்? எங்கள் அப்பா படித்ததை நான் பிரித்து பார்ப்பேனா? நீ முட்டாள்தனம் பண்ணுறதால நான் சாதாரணமாக இருக்கிறதால என்னோட மகத்துவமாக பார்க்காத. என்னுடைய மதிப்பு எனக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றது கிடையாது, வரவன் தன்னை உணர்ந்ததால நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக வாழ்றது, அதான் எனக்கு தேவை. லிசன் கேர்ஃபுல். லைஃப் டைம் மெசேஜ் கொடுத்து அனுப்புகிறேன். நீ தனியாக போல, நீங்கள் ஓட்டினாலே உங்கள் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது நம்புறேன்னா, இனிமே உன் கூட அவன் இருப்பான்னு சொல்லலை. இத்தனை நாள் அவன் ஓட்டினதை நீ புரிஞ்சிக்கல. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தெரியல, அந்த டேர்ம் வரும்போது கர்வ் வரும்போது இச்சுரோன்னு பயப்படுறான். ஆனால் அப்பா கை வந்து தொடுது, அவன் பயப்படக்கூடாதுன்னு. இப்போ தான் ஒரு நாள் உணர்ற, அடைச்ச இனிமேல் எங்கள் அப்பா ஓட்டும் போது எனக்கு என்னடா இருக்குது. அப்போ அப்போ இப்போ அந்த பையன் சிலதான் வாண்டு குழந்தைங்க. நீங்கள் நினைக்காதீங்க இந்த காலத்து பசங்களாம் ஃபாஸ்ட்டாக பண்ண பயப்படுன்னு. அப்பா ஒழுங்காக ஓட்டினா கூட உசு பெற்றுற பசங்களாம் நான் பார்த்துருக்கேன். டேடி டிரைவ் ஃபாஸ்ட், டேடி கோ. பார்த்துருக்கீங்களா இந்த கேரக்டர்லாம்? இஸ் தேர் எனிபடி ஏபிள் டு கனெக்ட் வித் மீ? நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லடா கண்ணு இங்கே ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது, தட்ஸ் ஓகே டேடி, அந்த காரை சேஸ் பண்ணு. சொல்லுறதுக்கு இப்படி திமிர் வந்துடும். சிவம் இருக்க ஏன் ஓட்டுறது நைனா? இந்த சிரிப்போட போகணும் கண்ணு, நாட் ஃபார் ஜோக். உனக்கு வயசு என்னன்னா இருக்கலாம், ஸ்டில் யூ ஹேவ் அன் அதர் பர்த். இந்த பர்த்லையாவது இந்த ஞானத்தோடு இப்போ வாழ ஆரம்பிச்சனா, அடுத்த பர்த்தில் நீ பிறக்கும் போதே அந்த ஞானம் உன் கூட இருக்கும். எல்லா யோகமும் தானா இப்பயும் வரும் அப்பயும் வரும் எனக்காக. இங்க பிரச்சனை என்னன்னா, கடவுளை பத்தி படிச்சவங்க நிறைய பேர், திருமந்திரம் திருவாசகம் எல்லாத்தையும் உணர்ந்து படித்தவங்க நிறைய பேர். ஆனால் அதை உணர்ந்தவங்க ரொம்ப சில. நீ உணரணும், அதுக்கப்புறம் அதோட புணரணும். யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பு போய், ஆனால் வினையேன் ஆனால் வினையேன் அழுதால் உனை பெறலாமே. அடையலாமே கிடையாது. அடையலாமேன்னு சொன்னால் டிஸ்டன்ஸு, பெறலாமேனா ஆல்ரெடி இனிமே அது எனக்கு தான் சொந்தம். தேனே அமுதே கரும்பின் தெளிவே. பாருங்க திருவாசகம், தேனே அமுதே. தேனே அவ்வளோ ஸ்வீட்டு, ஆனால் அமுதே ஒரு டாட் போதும். அந்த ஞானம் உள்ளே போனால் போதும். எவ்வளோ போனால் போதும்? ஒரு டாட் போதும் உள்ளே போனால். தேனே அமுதே கரும்பின் தெளிவே. இருக்கிற பழத்திலேயே 2 மாங்காய் ஒன்றா போட்டு ஜூஸ் போட்டால் டேஸ்ட் மாறிடும். ஆனால் எத்தனை ஊரில் முளைச்ச கரும்பியை ஒன்றா போட்டாலும் ஒரே டேஸ்ட்டில் வெளியே வரும். அதான் கரும்போட பிரச்சனை. கரும்பின் தெளிவே தித்திக்கும் ஆனே. தேனை தித்திக்குன்னு சொல்லலை, கரும்பு இனிக்குன்னு சொல்லலை. அந்த அளவுக்கு கடவுளுக்கு நீ ஸ்வீட்டான். தேனே அமுதே ரொம்ப ரேர். நீ அந்த லாஸ்ட் லைன் பாருங்க, தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் ஆனே அருளாய். பிளஸிங் கேட்குறான், அருளாய் அடியேன்
உனை வந்து ஊருமாறே சேருமாறே கிடையாது. அருளா இதில் இன்னொன்று இருக்குது சார். நான் இவங்க பையன் சொல்கிறான், வீட்டு விட்டு போகிறான், அப்பா 21 இயர்ஸில் நான் வெளியே போகிறேன்ப்பா, நான் ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக வந்து நான் பார்ப்பேன், இல்லை டாக்டர் ஆகிட்டு தான் வருவேன். அப்போ எப்படி வருவான்? போனது பையன், வரும்போது என்ன வருவானா? அப்போ இது உணர்ந்த கடவுள் சொல்கிறாரு, அவன் மட்டும் அருளா இல்லை, நீ இந்த உலகத்துக்கு பிளெஸ்ஸிங் ஆகிடுவேன். தேனே அமுதே கரும்பின் தெளிவே, புரியுதுங்களா? தித்திக்கும் ஆனே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே. அவ்வளோதான் சுச்சம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த மீனை எடுத்த உடனே மீன் இறந்ததுக்கு காரணம் அது தண்ணியில் இல்லாததா இல்லை உயிர் பிரிஞ்சதா? அப்போ தண்ணியிலேருந்து வந்த உடனே மீனுக்கு உயிர் போயிடுச்சு. அப்போ தண்ணியில் இருக்க வரைக்கும் மீன், சார் மீன் உயிரோடு இருக்குது சார் அப்படின்னா எங்கே இருக்குன்னு அர்த்தம்? அவ்வளோதான்டா கண்ணு. இப்போ மரம், பெரிய மரம், நல்ல செழித்த மரம், நல்லா இவ்வளோ கட்டெல்லாம் அப்படியே தடியாக இருக்குது, அதோடைய சக்கை கூட அவ்வளோ தேரும், அவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே வேரோட கொத்த புடிங்கிட்டாங்க, மண்ணிலேருந்து பிடுங்கி படுக்க வச்சிட்டாங்க. ஒரு இலை முளைக்குமா? ஒரு தலை செழிக்குமா? அப்படியே காஞ்சி போய் அப்படியே பட்டு போயிடும். ஆனால் சின்ன விதை மண்ணில் வைக்கிறேன், என்ன ஆகும்? துளுத்துக்கும், துளுத்துக்கும். இப்போ சொல்லுங்கள், அந்த மரம் இறந்ததுக்கு காரணம் அதுக்கான நேரம் வந்துடுச்சா இல்லை மண்ணிலேருந்து எடுத்துட்டாங்களா? அதுக்கான நேரம் வந்துச்சா இல்லை மண்ணிலேருந்து எடுத்துட்டாங்களா? சார் அப்போ அந்த மரம் 2 வருஷம் கழித்து நல்லா பலன் தரும் சார் அப்படின்னு சொன்னால் மரம் பலன் தருமா இல்லை மரம் இன்னும் மண்ணில் இருக்கா? நல்லா கவனிங்க, மரம் உயிரோடு இல்லை, ஆனால் மண்ணில் இருந்தால் உயிரோடு தான் இருக்கும். சார் மீன் உயிரோடு இருக்குன்னா அது இன்னும் தண்ணியில் இருக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோ. அப்போ நீ இன்னும் உயிரோடு இருந்தால் நீ இன்னும் சிவத்தோடு இருக்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் சுச்சு. Is there even a single soul who is able to feel what I want to share? Is there anybody? இந்த சிவம் நான் சொல்கிறேன் உன்னுடைய அந்த உருவத்தோடு, அது உருவமாகவும் கொண்டாடு. ஆனால் நான் சொல்கிறவன் சர்வம் சாத்தியம் செய்தவன், நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல், வற்றா இருப்பு, சர்வ வியாபி, நிர்குண பரபிரமன், பிறவான் இரவான் யாக்க இல்லா ஈசன், ஈஷாவசியம் இதம் சர்வம், சர்வம் சிவமயம், அகம் பிரம்மாஸ்மி. உன்னை காப்பாற்றுற சக்தி இந்த உலகத்தில் எவ்வளோ பெருசு நீ நம்பினாலும், நீ நம்புகிற சக்தியோடைய பெரிய சக்தி, ஈடே இல்லாத சக்தி அந்த சிவம் தான். நல்ல வேளை அந்த சிவம் உனக்குள்ளேயே உயிராக இருக்கு.